இது மகிமை நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு செய்யக்கூடிய ஆசீர்வாதத்தை, நன்மையை நாம் தியானித்தோம். இந்த நாளின் இறுதியிலே நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஏசாயா 30:20 கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடி காயத்தை குணமாக்குகிறவர். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடி காயத்தை ஆண்டவர் குணமாக்குகிற தேவன். நம்முடைய தேவன் நம்முடைய காயங்களை அவர் குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் காயம்பட்டவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். வெளியே மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். முகத்தை பார்க்கிற பொழுது சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறவர்கள் போல காணப்படுவார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயத்தை அவர்களிடத்தில் பார்க்கும் பொழுது, அவர்களிடத்தில் விசாரித்து பேசும் பொழுது அவர்கள் உள்ளம் காயப்பட்டு இருப்பதை நாம் அறியலாம். ஆண்டவர் நம்முடைய தேவன் காயங்கட்டுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு கூட ஒருவேளை மனிதர்களால் காயப்பட்டிருக்கலாம். மனிதர்களுடைய வார்த்தைகள் அநேகரை காயப்படுத்தும். பட்டய குத்துகள் போல பேசி பிறரை காயப்படுத்துகிறவர்கள் உண்டு. சிலர் வார்த்தையினால் அதிகமாய் காயப்படுத்துவார்கள். சிலருடைய செயல்கள் மற்றவர்களை காயப்படுத்தும், மற்றவர்களுடைய இருதயத்தை புண்படுத்தும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒருவேளை காணப்படலாம். எப்படிப்பட்ட காயங்களாக இருந்தாலும், சரீரத்தில் காயம்பட்டிருக்கலாம், நாம் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் அந்த காயங்களை எல்லாம் அவர் குணமாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். என் காயம் என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன் என்று சொல்லி வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சிலர் புலம்புகிறார்கள், என் நோவு நித்திய காலமாக இருக்கிறதே, என் காயம் ஆறாததாக இருக்கிறதே என்று சொல்லி வேதனைப்படுகிற மக்கள் உண்டு. இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் காயங்களை ஆற்றுவேன், நான் உன் காயங்களை குணமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் காயங்களை ஆண்டவர் கட்டுகிற தேவன். ஆண்டவர் காயத்தை கட்டும்போது யாரும் அவர்களை காயப்படுத்த முடியாது. அவர் குணமாக்குகிற தேவன், காயங்களை குணமாக்குகிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன், நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவரே நமக்கு பரிகாரி, அவரே நமக்கு ஆரோக்கியம் கொடுக்கிற தேவன், அவரே நம்முடைய காயங்களை கட்டுகிற தேவன். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். விசாரிப்பாரற்ற ஒரு சீயோனாய் ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் காணப்படலாம். நம்மை விசாரிப்பாரற்ற சீயோன், யாரும் நம்மை கண்டுகொள்ளாமல் நம்மை ஒதுக்கி வைத்திருக்கலாம். அதனால் நாம் காயப்பட்டு போயிருக்கலாம். யாரும் என்னை ஆற்றவில்லை, என்னை தேற்றவில்லை, என்னிடத்திலே அன்பாய் பேசலன்னு சொல்லி ஒருவேளை நாம் புண்படுத்தப்பட்ட மனதோடு காணப்படலாம். ஒரு விசாரிப்பாரற்ற சீயோனாய் இந்த உலகத்திலே காணப்படலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வேதத்திலே நாம் ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை பார்க்கிறோம். நல்ல சமாரியன் சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு செல்லுகிற வழியிலே அவன் கள்ளர் கைகளில் அவன் அகப்படுகிறான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை அடித்து அவனை காயப்படுத்தி அவனை குற்றுயிராய் போட்டுவிட்டு செல்லுகிறார்கள். கள்ளர் கையிலே அகப்பட்ட மனுஷனைப் போல இன்றைக்கு எத்தனை மக்கள் பிசாசினுடைய கையிலே அகப்பட்டு, அந்த சத்ருவினுடைய கையிலே அகப்பட்டு, அந்த சத்ருவானவன் அவர்களை காயப்படுத்தி குற்றுயிராக்கி அவர்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரங்களை எல்லாம் உரிந்து கொண்டு அவர்களை குற்றுயிராய் போட்டுவிட்டு செல்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஜனங்கள் குற்றுயிராய் கிடக்கிறார்கள், காயப்பட்டு கிடக்கிறார்கள், ஆரோக்கியம் இல்லாமல் கிடக்கிறார்கள். பிசாசானவன் இந்த கடைசி காலத்திலே ஜனங்களை எப்படியெல்லாம் காயப்படுத்த முடியும், ஜனங்களை எப்படி நொறுக்க முடியும், ஜனங்களை எப்படி வேதனைப்படுத்த முடியும் என்று சொல்லி எந்த வகையிலாகிலும் காயங்களை கொண்டு வந்து அவர்களை வேதனைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த காயம்பட்ட மனுஷனைப் போல அவர்கள் புற்றுயிராய் கிடக்கிற ஜனங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். அந்த வழியாக ஒரு ஆசாரியன் வருகிறார். அந்த ஆசாரியன் அந்த காயம்பட்ட மனிதனை பார்த்துவிட்டு பக்கமாய் விலகி போகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு லேவியன் வருகிறார்.
அந்த மனிதனும் பார்த்துவிட்டு பக்கமாய் விலகி செல்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஜனங்களை ஆற்றுவார் இல்லை, தேற்றுவார் இல்லை, காயங்கட்டுவார் இல்லை, எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? விலகித்தான் போகிறதை நாம் பார்க்கிறோம். யாரும் யாரையும் விசாரிக்கிறதும் யாருக்கு உதவி செய்கிறதும் இல்லை. எல்லாரும் அப்படிப்பட்ட மக்களை பார்த்து இன்றைக்கு விலகி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஊழியக்காரர்கள் என்ன, அவர்களும் கூட ஜனங்களுடைய வேதனைகளை கண்டு யாரும் கண்டுகொள்வதில்லை. அவரவருக்கு வந்தது அவரவருக்கு என்கிற ஒரு நிலைமையிலே இன்றைக்கு உலகத்திலே வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தேவன் அல்ல. அவருடைய பிள்ளைகள் காயப்பட்டு கிடக்கிற பொழுது, கைவிடப்பட்டு கிடக்கிற பொழுது, குற்றுயிராய் கிடக்கிற பொழுது, தவிக்கிற பொழுது அவர் கண்டும் காணாதவர் போல நம்முடைய ஆண்டவர் கடந்து செல்லுகிறவர் அல்ல. அந்த வழியாக ஒரு நல்ல ஒரு சமாரியன் வருகிறான். அவன் தாழ்த்தப்பட்டவன், அவன் ஒதுக்கப்பட்டவன். அந்த சமாரியன் வரும் பொழுது அந்த குற்றுயிராய் கிடக்கிற மனிதனை பார்க்கிறான். கண்டு அவன் மேல் மனது உருகுகிறான். கிட்ட வந்து அவனுடைய காயங்களை அவன் அப்படியே கட்டுகிறான். அதிலே எண்ணெய் திராட்சை ரசத்தை வார்க்கிறான். அந்த அவனுடைய காயங்களை எல்லாம் கட்டி அவனை அதோடு விட்டு விடாமல் தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றி அவனை சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரிக்கிறான். அவனுக்கு என்ன செலவாகுமோ எல்லாம் அந்த சத்திரத்தான் கையிலே அவனை ஒப்படைக்கிறான். இவனுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் அந்த காசெல்லாம் கொடுப்பேன், நீ இவனை பத்திரமாய் பார்த்துக்கொள் என்று சொல்லி அவனுடைய காயத்தை கட்டி அவனை பராமரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவரும் ஒரு நல்ல சமாரியனாக நமக்கு இருக்கிறார். உலகம் நம்மை கண்டுகொள்ளாமல் போகும், உலகம் நம்முடைய காயத்தை ஆற்றாமல் போகும், நம்முடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் கூட நம்மை மறந்து விடுவார்கள், நம்முடைய காயங்களை கண்டுகொள்ளாமல் போவார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. நம்மை தெரிந்தெடுத்த ஆண்டவர், தாயின் கருவில் நம்மை உருவாக்கின ஆண்டவர், நமக்காக இரத்தம் சிந்தி மரித்த ஆண்டவர், அவர் நம்முடைய காயங்களை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். எண்ணெய் பூசி திராட்சை ரசத்தினால் நம்முடைய காயங்களை அவர் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். நம்மை குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஒரு நல்ல சமாரியனாக அவர் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் காயத்தின் வேதனை ஆண்டவருக்கு தெரியும், சரீர வேதனை ஆண்டவருக்கு தெரியும், மனதளவில் உள்ள காயம் ஆண்டவருக்கு தெரியும். அவர் நம் சிலுவையிலே பட்ட காயங்கள், சிலுவையிலே பட்ட பாடுகள், அவரும் இப்படிப்பட்ட காயங்களை அனுபவித்தார். பாடுகள் வழியாய் ஆண்டவர் கடந்து சென்றார். எல்லா மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாக அவர் சிலுவையிலே காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக சிலுவையிலே அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தது. எனவே அந்த வேதனை ஆண்டவருக்கு புரியும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற கண்ணீர், காயம், வேதனை, அந்த ரணம் ஆண்டவருக்கு தெரியும். எனவே ஆண்டவர் அந்த காயத்தை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அந்த காயத்தை ஆண்டவர் ஆற்றுகிற தேவனாக இருக்கிறார். சிலுவையிலே எல்லாரும் அவரை நிந்தித்தார்கள். சரீரத்திலே வேதனை ஒரு பக்கம், ஆத்துமாவிலே இருதயத்திலே நிந்தனைகள் ஒரு பக்கம், எல்லா நிந்தனைகள், பழி சொற்கள், அவமானங்களையும் அவர் சுமந்தார். எனவே இன்றைக்கு காயப்பட்ட ஜனங்களுடைய வியாகுலங்களை, வேதனைகளை நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவரே, என் காயங்களை குணமாக்கும் ஆண்டவரே, என் காயங்களை கட்டும்படியான மருந்து எனக்கு இல்லை, என் காயங்களை கட்டும்படியான ஔஷதங்கள் எனக்கு இல்லை, என் காயங்களை கட்டும்படியான ஜனங்கள் எனக்கு இல்லை என்று சொல்லி கலங்குகிற மக்கள் ஒரு விசை ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட சுவாமி, உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே சொல்லக்கூடிய கிருபையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் முறிவை நீர் கட்டுகிற தேவனப்பா. யார் யாரெல்லாம் மனதளவிலே மனம் முறிவோடு இருக்கிறார்களோ, மனம் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ, ஆண்டவரே அந்த முறிவை நீர் கட்டுகிற தேவனப்பா. அவர்களுடைய காயங்களை எல்லாம் நீர் குணமாக்குகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமாண்டவரே, சிலுவையிலே எங்களுடைய பாடுகளை சுமந்தீரப்பா, காயங்களை நீர் அனுபவித்தீர் ஆண்டவரே, வியாகுலங்களை, வேதனைகளை நீர் அனுபவித்தீரப்பா. எந்த ஜனங்களுடைய காயங்களை நீர் கட்டுங்கப்பா. காயப்பட்ட ஜனங்களுடைய காயத்தை நீர் ஆற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருதயம் நொறுங்குண்டவர்களை நீர் குணமாக்குகிற தேவன் ஆண்டவரே. இருதயம் நொறுங்கி போயிருக்கிற ஜனங்களை நீங்க குணமாக்குங்கப்பா. மனிதர்களால் காயப்பட்டு இருக்கலாம், இல்லாவிட்டால் அவர்கள் சரீரத்திலே காயப்பட்டு இருக்கலாம். எந்த சூழ்நிலையில் காயப்பட்டு இருந்தாலும் ஆண்டவரே, அவர்களுடைய காயங்களை கட்டி குணமாக்கி ஆண்டவரே, அவர்களுடைய
இருதயத்தை ஆண்டவரே நொறுங்குதல்களை நீங்கள் குணமாக்குங்க, இருதயத்தை உயிர்ப்பீங்கப்பா. எல்லா சரீர காயங்கள், பலவீனங்கள், வேதனைகள், வியாதிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, நல்ல ஒரு சமாரியனாக ஆண்டவரே, நீர் உலகம் எங்களை மறக்கலாம், மனிதர்கள் எங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் நீரோ எங்கள் காயங்களை கட்டி எங்களை குணமாக்குகிற தேவனாக இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.